ஒரு நிமிஷம் ரெக்கார்ட். ஓகே டன். ஸோ நார்மலாக டாம்ங்கிறது ஒரு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ நம்ம டாக்குமெண்ட் டைப் HTML யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, HTML5 யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இதுதான் டாம் சொல்லுவோம். நம்ம என்னதை அப்டேட் பண்ணாலும் இந்த டாம் மூலமாக தான் அப்டேட் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறீங்க, அங்கே இருக்கிற டேட்டாவை டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு சொல்லி எடுத்து அதில் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியும், தவிர்த்து வேற எப்படியும் நம்மளால அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ டாம்ல இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட்டை எடுத்து தான் நம்மளால அப்டேட் பண்ண முடியும். ஸோ அதான் டாம். ஸோ அதில் ரியல் டாம் அண்ட் விர்ச்சுவல் டாம்னு ரெண்டு மீனிங், ரெண்டெல்லாம் இருக்குது. ஸோ லைட்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் இன்டிப்தாக போனோம்னா நீங்கள் வந்து தனியாக ரெஃபர் பண்ணி படிச்சிருக்கேன். ஸோ ரியல் டாமுக்கு விர்ச்சுவல் டாமுக்கு என்னன்னா, இப்போ நான் ஜாவா ஸ்கிரிப்டில் ஒன்று நான் அப்டேட் பண்ணுறேன்னா, ஸோ பர்டிகுலராக எல்லாமே ரெண்டர் ஆகும். ஸோ நான் பர்டிகுலராக ஒன்று அப்டேட் பண்ணுறேன்னா டோட்டல் பேஜுமே ரெண்டர் ஆகும். ஐ மீன் அந்த பேஜில் இருக்கிற எல்லாமே ஒரு ரீரெண்டர் நடக்கும். பட் விர்ச்சுவல் டாம் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். எப்படின்னா ரியாக்ட் என்ன பண்ணணும், ரியாக்ட் அதுக்காண்டியே மாடிஃபை பண்ணி கிரியேட் பண்ணுது. ஸோ என்ன பண்ணணும்னா, நீ இப்போ ஒரு கோடில் பர்டிகுலராக இப்போ நீங்கள் பார்த்தோம், நீ இந்த பட்டனை கிளிக் பண்ணுவோம், இந்த பட்டனை இப்போ இதில் ஒரு பட்டன் இருக்கு, இது ஒரு பட்டன் இருக்குன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த இங்கே உள்ள டெக்ஸ்ட் ஏதோ மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ரெக்வயர் இருக்கு. அப்படி என்ன நடக்கும்னா, இதை நான் கிளிக் பண்ணும்போது இங்கே உள்ள டெக்ஸ்ட் மாறும். ஸோ அப்படி அது ஜாவாஸ்கிரிப்ட்லையும் நம்ம பண்ணணும். பண்ணும்போது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபுல் ரெண்டராக ஆயிடும். பட் ரியாக்ட் என்ன பண்ணுன்னா, இதே மாதிரி ஒரு விர்ச்சுவலாக ஒரு டேட்டாவை எடுத்து வச்சிடும். ஸோ என்ன பண்ணுன்னா, எது மட்டும் அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ எது மட்டும் அப்டேட் ஆயிருக்கோ அதை மட்டும்தான் அதை அப்டேட் பண்ணும். ஓகே, அதை மட்டும் தான் அப்டேட் பண்ணும். ஸோ இது இன்னும் இன்டிப்தா நீங்கள் உங்களுக்கு இன்னும் அது டிஃப்ரென்ஸ் வேணும்னா, ஸோ இன்னும் அதை நீங்கள் தனியாகவே படிச்சிடுங்க. இல்லாட்டி நான் அதை வந்து ரன் பண்ணி காமிப்பேன். ரன் பண்ணி காமிக்கிறதுக்கு பர்டிகுலர் டைம் எடுக்கும். இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான், வேற எதுக்குமே பர்டிகுலராக கிடையாது. பட் அதை வச்சு ஒரு யூஸும் கிடையாது. ஒரு இன்டர்வியூ யூசஸ் நம்ம எதுவும் விர்ச்சுவல் டாம் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, டேட்டாவை அப்டேட் பண்ணி காமிப்பாங்க விர்ச்சுவல் டாமுக்கும் ஜாவாஸ்கிரிப்டுக்கும். ஜாவாஸ்கிரிப்டில் அப்டேட் ஆகும்போது இப்போ நான் ஒரு நார்மலாக ஒரு பேஜ் போய்கிறது. ஸோ இப்போ பூட் ஸ்டாப்பில் ஒரு பேஜ் போய்கிறது. ஸோ நான் ஒரு பேஜ் போகும்போது, ஓகே, இந்த வெப்பேஜ் போகும்போது நான் இந்த பர்டிகுலராக நான் இதுக்குள்ள ஏதாட்டும் ஒரு டிவ்வை நான் அப்டேட் பண்ணுறேன்னா, ஸோ டோட்டல் டிவ்வுமே நம்மளுக்கு ஒரு தடவை ஒரு ரெஃபரன்ஸ் ஆகும், ஒரு ஒரு பர்டிகுலராக ரெண்டர் ஆகும். அது வந்து நீங்கள் வந்து அதை இன்னும் ஒரு டெமோவாக இன்னும் அதை போனால் கொஞ்சம் அப்டேட் ஆகும். பட் விர்ச்சுவல் டாம்னா இதோட நின்றோம். ஸோ இதெல்லாம் ரெண்டர் பண்ணாது. ஸோ அதுதான் விர்ச்சுவல் டாமுக்கு ரியல் டாமுக்கு ஒன்றுமே இல்லை. விர்ச்சுவலாக எடுத்து எது அப்டேட் ஆகணுமோ அதை மட்டும் அப்டேட் பண்ணி விடும். ஸோ இதான் ரியாக்ட் விர்ச்சுவல் டாம். ஸோ அவ்வளோதான் ரியாக்ட். ஸோ நான் எஸ்டர்டே சொன்னேன். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இந்த நோடு இன்ஸ்டால் பண்ண சொன்னேன், இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அடுத்து கமாண்ட் ப்ரோமட், இப்படி கமாண்ட் நான் அடிச்சேன்னா கமாண்ட் ப்ரோமட் உள்ள போய் அதோட நோடோட வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அது 18.18.0. அடுத்து என்பிஎம் வெர்ஷனா என்பிஎக்ஸ் வெர்ஷனா சேம் தான், சிங்கிள் வைஸ் ரெண்டுமே சேம் தான். சரி, என்பிஎக்ஸ் ஸ்பேஸ் விட்டு ஹைஃபன். ஸோ ரெண்டுமே சிங்கிள் வைஸ் சேம் தான். இப்போ எதுக்காண்டி நான் வந்து கமாண்ட் ப்ரோமட் அப்படி சொல்லி இதுல அடிக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கலாம். என்ன இது எதுக்கு நம்ம இதுல யூஸ் பண்றோம், நம்ம HTML-க்கு அப்படி யூஸ் பண்ண, ஐ மீன் HTML-க்கோ JS-க்கோ இப்படி பண்ணலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. ரியாக்ட் அப்படின்னு வந்துட்டோம்னா இது ஒரு ஒரு கிளைண்ட் சைட், சரி, ஒரு கிளைண்ட் சைடு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். பட் இதை ரன் பண்றதுக்கு ஒரு செர்வர் சைட் தேவைப்படும். அந்த செர்வர் சைடு தான் நோடு. ஸோ நோடு மூலமாக தான் அதை டெவலப்மெண்ட்ல நம்ம ரன் பண்ண முடியும். டெவலப்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம லோக்கலில் ரன் பண்ண தான் டெவலப்மெண்ட். இதே லைவ்க்கு போயிட்டு அப்படின்னா அது வந்து லைவ் டெப்ளாய் பண்ணதுலாம். இது டெவலப்மெண்ட் நோடு தேவைப்படும். ஸோ அப்படி நோடு எல்லாமே ரன் ஆகணும்னா இந்த கமாண்ட் லைன்ல மட்டும் தான் ரன் ஆகும். ஸோ இது வந்து கமாண்ட் லைன் ப்ராம்ப்ட் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக கமாண்ட் லைன். ஸோ இதே கமாண்ட் லைன் நம்ம JS-லேயும் இருக்கு, ஐ மீன் சாரி விசுவல் ஸ்டுடியோ கோட்லையும் இருக்கு. விசுவல் ஸ்டுடியோ கோட்ல எப்படி இருக்குன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் விரிக்கேன். ஸோ இதில் டெர்மினல் இருக்கா. ஸோ இந்த டெர்மினல் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஓகே, டெர்மினல் ஓப்பன் பண்ணி இல்லை நியூ டெர்மினல் நான் சொல்கிறேன். ஸோ நியூ டெர்மினல் அப்படிங்கிறது இருக்குங்களா, இது இது ஒரு கமாண்ட் லைன் ப்ராம்ப்ட். அதுவும் இதுவும் கமாண்ட் லைன் ப்ராம்ப்ட் தான், இது கமாண்ட் லைன் ப்ராம்ப்ட் தான். இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் யார்கிட்ட சொல்ல முடியுமா ரெண்டு பேர்ல? தெரியல. ஓகே, கருணி உனக்கு தெரியுமா இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கமாண்டுக்கும் இந்த டெர்மினல் உள்ள கமாண்டுக்கும் என்ன வித்தியாசம்?
இந்த கமாண்ட். ஓகே டன். ஸோ ஒன்றுமே இல்லை, ரெண்டுமே சிமிலர் தான், பட் பாத் தான் வேறு, பாத். ஓகே. ஸோ என்ன நான் சொல்கிறேன்னா, இப்போ இங்கே நம்ம பர்டிகுலராக இன்சைடு உள்ள போய் ஐ மீன் என்ன சொல்ல, இப்போ நான் ஒரு ஃபோல்டர் உள்ள நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் ஃபோல்டர். இப்போ நான் ஒரு ஏற்கனவே ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணுறேன்னா, இப்போ இதுக்குள்ளே நான் டெர்மினல் யூஸ் பண்ணுறேன். பண்ணும்போது பாருங்கள், டிக்குள்ளே இருக்கிற சிமியோன் ஒர்க் பேஸ், அடுத்து என் கிளாஸ். ஸோ இது என்ன பண்ணுனா, இதுக்கும் பாருங்க, இது சீக்கில் இருக்கு. இது நார்மலாக உள்ள கமெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா சி ஃபோல்டர் ரெஃபர் பண்ணும். இங்கே விசுவல் ஸ்டுடியோவில் நான் ஓப்பன் பண்ணி பர்டிகுலராக ஒரு ஃபோல்டருக்குள்ளே போனேன்னா எனக்கு இந்த மாதிரி தான் காப்போம். அப்போ டி ஃபோல்டருக்குள்ளே சிமியோன் ஒர்க் பேஸ், அதுக்கு உள்ளே தான் இந்த என் கிளாஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கு. அதுக்கு உள்ள இந்த கமெண்ட் ப்ராப்பர்ட்டி ஓப்பன் ஆயிருக்கு. நான் இப்போ இதில் என்ன அடித்தாலும் இந்த ஃபோல்டருக்குள்ளே நடக்கும். பட் இங்கே என்ன அடித்தாலும் இது ஃபுல் பிசிக்குள்ளேயே நடக்கும். ஸோ புரியுதா, ஃபுல் பிசிக்குள்ளேயே நடக்கும். இது பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே நடக்கும். இதுக்கு தான் ரெண்டுமே சிமிலர் தான். பட் ஸோ இவ்வளோதான். ஸோ இப்போ நான் ரியாக்டை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ரியாக்டை கிரியேட் பண்ணதுக்கு பர்டிகுலர் கமெண்ட் தேவைப்படும். ஸோ பர்டிகுலர் கமெண்ட் தேவைப்படும். ஏன்னா நோடை கிரியேட் பண்ணியாச்சு, நோடுக்குள்ள என்பிஎம் ஒன்று இருக்குது. அந்த என்பிஎம் மூலமாக தான் நம்மளால ரியாக்டை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ரியாக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, அதுக்கு உள்ளே இருக்கிற ஒரு பேக்கேஜை டவுன்லோட் பண்ணணும். பட் டவுன்லோட் பண்ணால் மட்டும் போகல, அந்த பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணி அந்த பேக்கேஜை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுதான் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் டேப். ஸோ கிரியேட் ரியாக்ட் டேப் பண்ணியாச்சு. பட் இந்த ஃபோல்டரில் அது கிரியேட் ஆகாது. நம்ம இதான் கமெண்ட், இந்த கமெண்டை முக்கியமான கமெண்ட், இது நோட் பண்ணி வச்சுருங்க. ஸோ என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் டேப் நான் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து நான் உங்களுக்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு ஃபோல்டர் நேம். ஸோ ஏதோ ஒரு ஃபோல்டர் நேம் எதுக்குன்னா அந்த ஃபோல்டருக்குள்ள தான் இந்த ரியாக்ட் டேப் கிரியேட் ஆகும். ஸோ இது வரைக்கும் கமெண்ட். இதுக்கடுத்து ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்தோன்னா அந்த ஃபோல்டர் நேமுக்குள்ள இது கிரியேட் ஆகும். இப்போ பாருங்க, என் கிளாஸ்க்குள்ள எதுவுமே இருக்காது. பார்த்தோன்னா என் கிளாஸ்க்குள்ள எதுவுமே இருக்காது. இப்போ நான் இதுக்குள்ள டெமோ அப்படின்னு சொல்லி இல்லை டெஸ்ட்டுன்னு சொல்லி நான் ஒன்று என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்கும் போது இந்த ரியாக்ட் ஆப் ஃபுல்லாமே கிரியேட் ஆகி இந்த டெஸ்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த டெஸ்ட்டுக்குள்ளே போயிடும். பாருங்கள், கிரியேட்டிங் நியூ ரியாக்ட் ஆப். இப்போ பாருங்கள், ஒரு ஃபோல்டரே கிரியேட் ஆகிடுது. ஸோ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரே கிரியேட் ஆகிட்டு இப்போ இதுக்குள்ளே தான் எல்லா ஃபோல்டருமே கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எடுக்க ஐ மீன் ஒரு பர்டிகுலர் டைம் எடுக்கும். இட்ஸ் டேக் பர்டிகுலர் டைம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ரியாக்டோட அஃபிஷியல் ஸ்பீச் எடுக்கிறேன். ஸோ ரியாக்ட் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ரியாக்டோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் நான் உள்ளே போயிருந்தேன். ஸோ நார்மலாக கெட்டிங் ஸ்டார்டட், அடுத்த ஆட் டு ரியாக்டிங் வெப்சைட் அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருக்கோம். கிரியேட்டிங் நியூ ரியாக்ட் ஆப் பார்த்தீங்கன்னா பாருங்கள், என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் டேப், இதான் கமாண்ட். இது வந்து ஃபோல்டர் நேம். ஸோ புரியுதா, இது வந்து ஃபோல்டர் நேம். ஓகே. ஸோ இது வந்து ஃபோல்டர் நேம், இது கமாண்ட், இது ரியாக்டை கிரியேட் பண்ணுறது. இது கிரியேட் ஆகி இந்த ஃபோல்டருக்குள்ளே அடைச்சிக்கிறோம். ஸோ இவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த சிடிங்கிறது ஒன்றுமே இல்லை, சிடிங்கிறது மைக்ரேட் பண்ணும். எஸ், அது ஒரு எரர் காமிக்கும். சம்டைம்ஸ் ஹைஃபன் ரொம்ப யூஸ் பண்ணாலும் எரர் காமிக்கும். ரெண்டாவது கேபிட்டல் யூஸ் பண்ணாலும் எரர் காமிக்கும். இப்போ நான் மை ஆப் கிரியேட் பண்ணிட்டு நான் பாட்டு இஷ்டத்துக்கு ஒரு பெரிய ஃபோல்டர் நேம் வச்சாலும் அது கிரியேட் ஆகாது. ஸோ எரர் காமிக்கும். நீ என்ன பண்ணணும்னா, நான் கிரியேட் பண்ணும் போதே மை ஆப் அப்படின்னு சொல்லி சிமிலராக ஒரு 2-3 வேர்டு வச்சுட்டு, ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஃபோல்டர் நேமாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஐ மீன் அந்த ஃபோல்டர் நேமை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி அவாய்டை ஒமிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் பண்ணும்போது நான் டெஸ்ட்டுன்னு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும்போது டெஸ்ட்டுன்னு ஃபோல்டர் வச்சுட்டேன். அதுக்கடுத்து நீங்கள் ஃபோல்டரை நீங்கள் வேறு நேமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஃபோல்டர் நேமோ அதுக்கு உங்கள் ப்ராஜெக்ட் பொறுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு எரர் அடிக்கும் கண்டிப்பாக. ஸோ அடுத்து கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணாலும் சம்டைம்ஸ் எரர் அடிக்க தான் செய்யும். ஓகே. ஸோ இந்த மாதிரி எரர் இருக்குது. ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த சிடி. ஓகே. இந்த சிடிங்கிறது ஒன்றுமே இல்லை, மைக்ரேட் பண்ணுறதுக்கு. மைக்ரேட் பண்ணி நம்மளால் இன்னொரு ஃபைலுக்கு மைக்ரேட் பண்ண முடியும். எப்படின்னா, இப்போ பாருங்கள், அந்த கமெண்ட் லைன் என்ன இருக்குன்னு அந்த கமெண்ட் லைன் பார்த்தோம்னா பிசி இருக்குது. இப்போ சி ஃபோல்டருக்குள்ள சி டிரைவுக்குள்ள யூசருங்க ஃபோல்டருக்குள்ள பிசின்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம போகிறோம். பார்த்தோன்னா திஸ் பிசி, இதான் சிக்குள்ள என்ன இருக்குது, யூசர். பார்த்தீங்கன்னா யூசர் அதுக்குள்ள பிசி, பார்த்தீங்கன்னா பிசி, அது பிசி இருக்கா. இப்போ இதுக்கு உள்ள இருக்கிற ஓகே ஆப் கான்டாக்ட்ஸ் உள்ள போகிறோம்.
ஸோ CONTD இந்த கான்டெக்ட் உள்ள நம்ம போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா இதை எப்படி போகணும்னா சிடி பாருங்க சிடி அந்த கான்டெக்ட்ஸை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுங்க கான்டாக்ட்ஸ் அப்படி சொல்லி நீங்கள் அடிச்சிங்கன்னா அது அடுத்த ஃபோல்டருக்கு மைக்ரேட் ஆகிரும். ஆனால் இல்லாத ஃபோல்டர் நேம் நீங்கள் அடிச்சிங்கன்னா அது மைக்ரேட் ஆகாது. இந்த சிஸ்டம் கனாட் ஃபைண்ட் த பாத் ஸ்பெசிஃபைடு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணிடும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இருக்கிற ஃபோல்டர் தான் அடிக்கணும், அதுக்கு உள்ள இருக்கிற ஃபோல்டர் தான் அடிக்கணும். சரி ஓகே நான் அடிச்சிட்டேன், பட் எனக்கு இது தேவையில்லைன்னா அது பின்னாடி வரணும். பின்னாடினா பேக் நான் இருந்த இடத்துக்கே வரணும்னா சிடி டாட் டாட் அப்படி சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது பேக் வந்துடும். ஸோ ஓகே, ஸோ இதுக்கடுத்து நீங்கள் பேக் வர வைக்கலாம். ஸோ நார்மலாக பேக் வர வச்சு நம்ம நார்மலாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ இதான் இந்த சிடிங்கிறது வந்து மைக்ரேட் பண்ணுறதுக்கு, டைரக்ட்லியே மைக்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த சிடிங்கிறது. ஸோ அதுக்கு தான் இதில் கொடுத்துருக்கான் என்னன்னா NPX கிரியேட் ஆப்னு கொடுத்துட்டு மை ஆப் கொடுத்துட்டா. ரெண்டாவது சிடி மை ஆப் எதுக்கு கொடுத்துருக்கானா நம்மளுக்கு எல்லாமே பாருங்க டெஸ்ட்டுக்குள்ளே கிரியேட் ஆயிரும். பட் நம்ம ஃபோல்டர் இருக்கிறது N கிளாஸ்க்குள்ளே இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா ஜிடி எதில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், டெஸ்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ N கிளாஸ்க்குள்ள டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அப்போ அந்த டெஸ்ட்டுக்குள்ள மைக்ரேட் பண்ணிடுவோமா. இப்போ மைக்ரேட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா npm ஸ்டார்ட். இந்த npmங்கிறது நோட் பேக்கேஜ் மேனேஜர் நான் சொன்னேன் நோடுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எஸ்டர்டே சொன்னேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த npm நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ npm என்ன பண்ணணும்னா மேனேஜ் பண்ணும் பேக்கேஜ் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி அதை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விடும். இப்போ நான் npm ஸ்டார்ட் அப்படி சொல்லி நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதை அப்படி கால் பண்ணி npm ஸ்டார்ட் நான் கொடுத்துருவேன். ஸோ இப்போ பாருங்க டெஸ்ட் அப்படிங்கிறது 0 ஸ்டார்டிங் ரியாக்ட் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் அப்படி சொல்லி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். பார்த்தோம்னா உங்க பாருங்க இதுதான் ரியாக்ட் ஃபோல்டர். ஸோ இதுதான் ரியாக்ட் ஃபோல்டர் அப்படிங்கிறது இதுதான். இதுல உங்களுக்கு தெரியும் ஏதோ நோன் மாடுல்ஸ் அப்படின்னு இருக்கு, பப்ளிக்னு இருக்கு, SRCன்னு இருக்கு, அடுத்து கிட் இக்னோர் இருக்கு, பேக்கேஜ் லாக் டாட் ஜேசான் இருக்கு, அடுத்து பேக்கேஜ் டாட் ஜேசான் இருக்கு, அடுத்து ரீட்மி டாட் எம்டி அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. ஸோ இதுல ரீட்மி இதை விட்டுருங்க. ஓகே இதை விட்டுருங்க. ஸோ இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா நம்ம ரியாக்ட் ஆப் வந்து கிரியேட் பண்ணோமா, ஸோ கிரியேட் பண்ணும்போது அந்த ரியாக்ட் ஆப் எல்லாமே ஸோ என்னெல்லாம் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். என்னெல்லாம் கிரியேட் ஆயிருக்குன்னா அந்த பேக்கேஜ் மூலமா சொல்லுங்க. ஸோ ஓகே இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன் தான் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்னன்னா நம்ம இப்போ நான் npx கிரியேட் ரியாக்ட் ஆப் நான் கொடுத்து நான் கிரியேட் பண்ணேன்னா இந்த கிரியேட் பண்ண பேக்கேஜ் என்னென்ன பேக்கேஜ்லாம் கிரியேட் ஆயிருக்குங்கிறத இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன் தான் பார்க்க முடியும். என்னன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ் போறீங்க, இல்லை ஏதோ பர்டிகுலரா ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்கன்னா நீங்க நோட்ல எழுதிட்டு தான் போவீங்க. ஸோ நோட்ல எழுதிட்டு ப்ரெசன்ட் அப்படி சொல்லி நீங்க எழுதிட்டு போவீங்க. அப்போ ஒரு 10 பேர் வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நோட்ல எழுதி அட்டண்டன்ஸ் போட்டு போவீங்க உள்ள. ஸோ அப்படி உள்ள போகும்போது ஓனர் வருவாரு, இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த நோட்டை திருப்பினா தெரிஞ்சிடும். ஸோ இந்த 10 பேர் தான் வந்திருக்காங்கன்னு ஒரு 5 பேர் வரல, ஐ மீன் இந்த 10 பேர் வந்திருக்காங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரிதான் இந்த பேக்கேஜ் டாட் ஜேசான்ங்கிறது வந்து ஒரு என்ட்ரி ஃபைல் சொல்லுவோம். என்ட்ரி ஃபைல் ஓகே, பேக்கேஜுக்கு ஃபுல்லாமே என்ட்ரி ஃபைல். இதுல அட்டெண்டன்ஸ் போட்டு தான் போவாங்க. ஸோ ஓகே அட்டெண்டன்ஸ் போட்டாங்க, எங்க போவாங்க, அந்த பேக்கேஜ் ஃபுல்லாமே எங்க இருக்கும். ஸோ அப்படிங்கிறது இந்த பேக்கேஜ் ஃபுல்லாமே எங்க இருக்கும் அப்படிங்கிறதுனா இந்த நோன் மார்க்ஸ்குள்ள தான் இருக்கும். இதுதான் வேலை பார்க்க இடம், ஐ மீன் இருக்கிற இடம். ஓகே இந்த இதுக்குள்ளதான் இந்த நோன் மார்க்ஸ்குள்ள தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே நோன் மார்க்ஸ். இதுல ஏகப்பட்ட பேக்கேஜ், ரியாக்டுக்கு என்னென்ன தேவை, அதை எப்படி ரன் பண்ணணும், அந்த ரன் பண்றது எப்படி, ஸ்கிரிப்ட் அது இது அப்படி சொல்லி நிறைய இருக்கும். இதை ஒரி பண்ணிடலாம், இது ஒண்ணுமே இல்லை. இந்த ஃபோல்டரை நம்ம கன்சிடரே பண்ணிடலாம், இந்த ஃபோல்டர்ல எதுவுமே நம்ம பண்ண முடியும். பட் இந்த ஃபோல்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் என்ட்ரி ஃபைல். ஸோ இந்த வருஷம் தான் ரியாக்ட்ல இன்ஸ்டால் ஆயிருக்கு, இந்த ரியாக்ட் டாம் இதில் இன்ஸ்டால் ஆயிருக்கு, ரியாக்ட் ஸ்கிரிப்ட் ரன் பண்றதுக்கு. ஸோ வெப் விட்டல்ஸ் இதெல்லாம் வெப்ல எப்படி ரன் பண்ணணும், அடுத்த டெஸ்டிங் லைப்ரரி அதெல்லாம் ரன் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் ஓகே. இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே எப்படி ரன் பண்றதுக்கு, எப்படி பில்ட் எடுக்கிறதுக்கு, எப்படி டெஸ்ட் பண்றதுக்கு, இது எல்லாமே இந்த ஸ்கிரிப்ட். ஸோ அதே மாதிரி இது ப்ரௌசர்ல எப்படி ரன் பண்ணணும், எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் எல்லாமே இதுல கொடுத்துருப்பான். இதெல்லாம் ஒரு பீரியட் தான். பட் இந்த டிபென்சிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த டிபென்சில தான் நீங்க பர்டிகுலரா ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ண போறீங்க, என்னது இன்ஸ்டால் பண்ண போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க ரியாக்ட் என்ன பண்ணுவீங்க, ரியாக்ட்ல HTML போய் லிங்க் பண்ணுவீங்க. சாரி ரியாக்ட்ல பூட்ஸ்டாப் எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லி நீங்க எங்க பண்ண index.html போய் நீங்க லிங்க் பண்ணுவீங்க. இல்ல ரியாக்ட்ல அப்படி லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லிங்க் பண்ணலாம், பட் லிங்க் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண அவசியமே இல்லை. பேக்கேஜ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இங்க இன்ஸ்டால் பண்ணிடுவோம்.
பண்ண உடனே அந்த பேக்கேஜ் இதில் வந்துடும். ஐ மீன் அந்த பேக்கேஜ் என்ட்ரி ஆயிரும், என்ட்ரி ஃபைல் போட்டுரும். அது என்ட்ரி ஆகிட்டு இந்த நோட் மார்க்ஸ்குள்ளே செட் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் இது நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே இந்த டிபென்சிக்குள்ளே தான் அடங்கும். ஸோ இந்த டிபென்சிங்கிறது மஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏதோ ஒரு பேக்கேஜ் நம்மளுக்கு வந்து எரர் அடிக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ் வந்து எரர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நார்மலாக ஐயோ இந்த பேக்கேஜ் எரர் அடிக்கி, அப்போ அந்த பேக்கேஜோட வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி இதில் தான் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. இந்த வெர்ஷனுக்கு இந்த வெர்ஷன் செட் ஆகுமா அப்படிங்கிறது ஃபியூச்சரில். இப்போ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம்னா ஃபியூச்சரில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு. ஓகே, டிபென்சிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன் இது ஒன்றுமே இல்லை, இது பேக்கேஜ் டாட் ஜேசனோட ஒரு அனதர் டைப் ஆஃப் வெர்ஷன்ஸ், அப்படி அனதர் டைப் ஆஃப் ஜேசன்ஸ், அவ்வளோதான். இதுவும் ஒன்றுமே இல்லை, இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது லாக், அது எப்படி கிரியேட் ஆயிருக்கும், அது எப்படி நல்லா இருக்கும், ஸோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சார் கிட் இக்னோர் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. கிட் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டுங்கிறது ஒரு ரெப்பாசிட்டி. ஸோ கிட்டுங்கிறது ஒரு ரெப்பாசிட்டி. அந்த ரெப்பாசிட்டியில நம்ம கிட்ட புஷ் பண்ணுவோம். இங்க இருந்து ஃபோல்டரை புஷ் பண்ணுவோம். புஷ் பண்ணும்போது எதெல்லாம் புஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த கிட் இக்னோர் பண்றது தான். இப்போ கிட் புஷ் பண்ணுவோம். இப்போ நம்ம பூட்ஸ்ட்ராப்பை நம்ம உள்ள இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அது நோட் மார்க்ஸ்குள்ள இருக்கும். அதோட பேக்கேஜ் நிறைய இருக்கும். ஸோ அதோட பேக்கேஜ் நிறைய இருக்கும். அதையும் போய்க்கு நம்ம கிட்ல புஷ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதையும் புஷ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் இக்னோர் பண்ணிடும். அதுமாதிரி இதெல்லாம் நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, இதை இக்னோர் பண்ணிடும். கவரேஜ் இதெல்லாம் இந்த பில்டுங்கிறத இக்னோர் பண்ணிடும். அதுக்கடுத்து இதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது இக்னோர் பண்றது தான். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். கிட் இக்னோருங்கிறது நீங்க ஒரு ஃபோல்டரை புஷ் பண்ண போறீங்க. கிட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவும் ஐடியா இருக்கா? ஸோ கிட் அப்படிங்கிறத பார்த்துருங்க. கிட்டுங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட், ஒண்ணுமே இல்லை. கிட்டுங்கிறது வந்து இதான் கிட்டு, இதான் என்னோட கிட். நான் எப்படி சாரி இது வந்து சாரி அது வந்து ஒரு முக்கியமான கிட்டு. ஸோ அந்த கிட்டுங்கிறது ஒண்ணுமே இல்லை, நம்மளோட கோடை ஸ்டோர் பண்ணி வைக்க இடம். ஸோ என்னன்னா நம்மளோட கோடை ஸ்டோர் பண்ணி வைக்க இடம். ஸ்டோர் மட்டும் பண்ணி வைக்க முடியாது, அதுல ஒர்க்கும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ப்ராஜெக்ட் பட் மல்டிபிள் பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நந்தோ ஹன்னி இருக்காங்க, ஒரே ப்ராஜெக்ட் நான் கொடுத்துட்டேன். இவங்க ஒரு சைடு கிரியேட் பண்ணணும், இவங்க ஒரு சைடு ஒர்க் பண்ணணும். ஐ மீன் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் கோடை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸ்டோர் பண்ணி வச்சு மெர்ஜ் பண்ணணும். ஸோ அதுதான் கிட். அந்த கிட்ல தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அதான் கிட்டுக்குன்னு நிறைய இருக்கு. இதான் பேசிக். கோடை ஸ்டோர் பண்றதுக்கும் யூஸ் பண்றதுக்கும் தான். அதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ கிட்டுங்கிறது பெரிய கான்செப்ட், நீங்கள் அதை வந்து தனியாக பார்த்துக்கிடுங்க. ஓகே, ஸோ அந்த கிட்டுக்குள்ள நம்ம கோடை புஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதெல்லாம் தவிர்த்து புஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கிட் இக்னோருங்கிற ஃபைல் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே டன். இப்போ எஸ்ஆர்சி வந்துட்டு. ஸோ இந்த எஸ்ஆர்சினா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா, ஒரு இது கிடைக்கும். இந்த எஸ்ஆர்சிக்குள்ள தான் நீங்க எழுத போற கோடை ஃபுல்லாமே இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ள மட்டும்தான் நீங்க எழுதணும். ஓகே, நீ எழுதக்கூடிய ஃபோல்டர் ஃபுல்லாமே இந்த எஸ்ஆர்சிக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். இதை தாண்டி வெளியே வரக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ பப்ளிக் போயிடும். இது எஸ்ஆர்சியை லாஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ பப்ளிக் போயிடும். இந்த பப்ளிக் உள்ளதான் நிறைய இருக்கும். இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இந்த மணி மணிஃபெஸ்ட், அதுக்கடுத்து இப்போ வைகான்ஸ், இண்டெக்ஸர் HTML நிறைய இருக்கும். இதுல பர்டிகுலராக இந்த இண்டெக்ஸர் HTML இதுதான் நம்ம HTML பார்த்துருப்போம். HTML பார்த்துருப்போம், இப்படிதான் பார்த்துருப்போம். இதுதான் டாக்குமெண்ட் ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ இப்படிதான் ரியாக்ட்ல போய் அப்ளை ஆகும். ஓகே, இப்போ நம்ம ரியாக்ட் ஆப் வந்து ரன் ஆயிட்டு, அது எப்படி ரன் ஆயிருக்குன்னா பாருங்க. இதான் ரியாக்ட் ஆப். ஸோ ரன் ஆயிட்டா, இதான் லோக்கல் ஹோஸ்ட், இதுல தான் ரன் ஆகும். இதான் போர்ட் அப்படி சொல்லுவாங்க. இது இந்த போர்ட்ல ரன் ஆயிருக்கு. ஓகே, இது இந்த போர்ட்ல ரன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு போர்ட்டுங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஒரே சர்வர்ல மல்டிபிள் போர்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரே சர்வரில் மல்டிபிள் போர்ட்னா, இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போகிறீங்க. பஸ் ஸ்டாண்டுங்கிறது ஒன்று தான், ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்டு தான். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள மல்டிபிள் பஸ் விடுறதுக்கு இடம் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதான் போர்ட்டுன்னு வச்சுக்கிடுங்க. ஸோ ஒரு பஸ் வரோம், நான் இந்த வழியில் நிற்கணும்னு நினைச்சிருக்கேன், ஆனால் பட் அந்த இடத்துல இன்னொரு பஸ் நிற்கும். அப்படின்னா இன்னொரு இடத்துல போய் நின்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போமா. ஸோ அதான் போர்ட். ஸோ அதான் பஸ் ஸ்டாண்டு ஒன்று தான், பட் மல்டிபிள் நிறைய ஸ்டாண்ட்ஸ் இருக்கிறதுனால அதுக்குள்ள அதான் போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ஸோ இதான் லோக்கல் ஹோஸ்ட், இதுல தான் ரன் ஆகும். இதே இது நான் எனக்கு காப்பி பண்ணி நான் குரோமில் போட்டுக்கிறேன். குரோமுங்கிறது ரொம்ப ஃபெமிலராக இருக்கும். போட்டுக்கிறேன்னா அது இங்கே ரன் ஆகிடும். ஓகே, ஸோ இது ரன் ஆகுது, இது பாட்டு அது சுற்றிக்கிட்டு இருக்கு. இது ஓகே, இதான் ரியாக்ட் ரன் ஆகிட்டுங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஐ மீன்
இதான் அத்தாச்சு, இதான் ரன் ஆயிட்டு, இது கம்ப்ளீட் ஆயிட்டு, ரன் ஆயிட்டு, நீங்க ரியாக்டை சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டாலும் பண்ணிட்டீங்க, ரன்னும் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இண்டெக்ஸ் தான் இங்கே ரன் ஆகும். ஸோ இந்த இண்டெக்ஸ் தான் இங்கே ரன் ஆகும். ஏன்னா அது ரியாக்டா இருந்தாலும் நம்ம ப்ரௌசர் ரன் பண்றது HTML தான் ரன் ஆகும். ஓகே. அப்படி ரன் ஆகும்போது இது எப்படிதான் ரன் ஆகுதுங்க பாருங்க, பாடிக்குள்ள இவ்வளவுதான் இருக்கு, எப்படிதான் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஸோ நான் சொன்னேன் டாக்குமெண்ட் டைப் ஹெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறத நீங்க ரியாக்ட்ல ஜாவாஸ்கிரிப்ட்ல படிச்சிருப்பீங்க. படிக்கலாம் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்காது. ஓகே. வந்து தெரியுமா? ஓகே டன். ஸோ டாக்குமெண்ட் இதான் ஒரு டாக்குமெண்ட். ஸோ இதான் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ல உள்ள ஒரு டேக்கை நம்ம எடுக்க போறோம். என்னன்னா பாருங்க, இதான் ரன் ஆயிருக்கு, இந்த ஃபோல்டர் தான் இதில் ரன் ஆயிருக்கு. பட் அது எப்படி ரன் ஆயிருக்குன்னா ஐடி இஸ் ஈக்குவல் டு ரூட் அப்படிங்கிற ஒரு டிவிலன் கொடுத்துருக்கோம். இப்போதான் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி உள்ள வருது. இப்போ ஐடி இஸ் ஈக்குவல் டு ரூட் கொடுத்துருக்கோமா, இதை எங்க கால் பண்ணிருப்போம்னா இந்த எஸ்ஆர்சி இருக்கு தெரியுமா, இந்த எஸ்ஆர்சிக்குள்ள இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ன்னு இருக்கும். இந்த ஃபைலை நம்ம மாடிஃபை பண்ணக்கூடாது. இங்க பாருங்க டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரூட், இது வந்து டிஃபால்ட்டா ரியாக்டே கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். நம்ம வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரியாக்டே கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இங்க கிரியேட் ஆயிரும் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரூட் அப்படி சொல்லி எங்க எடுத்திருப்போம். இது எல்லாமே ரூட் மாதிரி கிரியேட் ஆயிரும். ரூட் தான் ஒண்ணுமே இல்லை, நம்ம யூஸ் பண்றது ரியாக்ட். ஆனா ப்ரௌசர் ரன் ஆகுறது HTML தான். HTML JS தான் ரன் ஆகும். அப்ப என்ன பண்ணணும் ரியாக்ட் பேக்கேஜ், அந்த HTML இருக்கிற அந்த டிவ்வை எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த HTML இருக்கிற அந்த டிவ்வை எடுத்து ஒரு ரூட்டா கிரியேட் பண்ணிடும். ரியாக்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூட்டா கிரியேட் பண்ணிடும். ரியாக்ட் டாம்ல இருந்து வரும் பாருங்க, ரியாக்ட் டாம்ல இருந்து வரும். இந்த இம்போர்ட் ரியாக்ட் டாம் ஃப்ரம் ரியாக்ட் டாம் ஸ்லாஷ் கிளைண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம். ஓகே. ஒன் மினிட். ஸோ ஓகே. ஸோ இப்போ நான் இது வரைக்கும் சொன்னேன், அந்த ரூட்டா கிரியேட் ஆயிரும். ஸோ அப்போ இந்த ரியாக்ட் டாம் வந்து பார்த்துருப்போம், இம்போர்ட் பண்ணியிருப்போம். அப்போ இது இம்போர்ட் பண்ணா எங்கேயும் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கணும். அந்த எக்ஸ்போர்ட் பண்ண இடம் எங்க தெரியுமா, இந்த ரியாக்ட் டாம் எல்லாமே தான் ரூட்டை கிரியேட் பண்றது. இதெல்லாம் லைட்டா தெரிஞ்சுக்கிடுங்க, என்னன்னு எதுக்குன்னு யார்கிட்ட கேட்டாங்கன்னா இது சொல்றதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சில பேருக்கு இது தெரியாது. ஓகே. ஸோ ரியாக்ட் டாம் எங்க இருக்கும்னா இந்த நோட் மாட்ஸ்க்கு உள்ள இருக்கும். ஓகே. இந்த நோட் மாட்ஸ்க்கு உள்ள இந்த ரியாக்ட் டாம் இருக்கும். பாத்தீங்கன்னா ரியாக்ட் டாம் அப்படியே சர்ச் பண்ணுங்க, ஆர்ல இருக்கா ரியாக்ட் டாம். ஓகே. இந்த இருக்கா. ஸோ ரியாக்ட் டாம், இந்த ரியாக்ட் டாம்குள்ள இருந்து கிளைண்ட் அப்படின்னு இருக்கா, இந்த கிளைண்ட். ஸோ அதுக்கு உள்ள இந்த ரியாக்ட் டாம்னு இருக்கும். ஸோ அந்த ரியாக்ட் டாம்ல இருந்து ரூட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான். ஸோ அங்க இருந்து இங்க இம்போர்ட் ஆயிருக்கு. இது நோட் மாட்ஸ்ல இருந்து வந்த இம்போர்ட். ஸோ அதனால இதுக்கு வந்து பாத்லாம் தேவையில்லை. ஸோ ஓகே, பாத்லாம் தேவையில்லை. ஸோ டேரக்டா இங்க இருந்து ரூட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. ரூட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த ரூட்டை ரெண்டர் பண்றாங்க. ரெண்டர்னா அதை அப்ளை பண்றாங்க, அப்பன் பண்றாங்க. அப்பன் பண்றது ஏதோ டேக் அப்பன் பண்ற மாதிரி இருக்கு. ஏதோ டேக் ஆப்னு போட்டு ஒரு டேக்கான் இருக்கு. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ என்ன இது என்ன ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ் ஆகலாம். என்னன்னா ரியாக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம ரியாக்டை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸாக தான் எழுதுவோம். ஸோ ஓகே, ஃபங்க்ஷனாக தான் எழுதுவோம். ஸோ இது வந்து ஒரு ஜேஎஸ்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜேஎஸ்எக்ஸ்னா ஜேஎஸ் கோடுக்குள்ளே ஜேஎஸ்குள்ளே HTML உள்ள எழுதிக்கலாம். ஸோ ஜேஎஸ்குள்ளே HTML உள்ள எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஜேஎஸ்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பேசிக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்னு ஒரு டேக் இருக்கு. இந்த டேக் மூலமா தான் இந்த டேக்ல தான் ஏதோ ஒரு அவுட்புட் இருக்கு. இந்த அவுட்புட் இந்த ரூட்டுக்கு ரெண்டரை ஆகி இந்த ரூட்டை இங்க எடுத்திருக்காங்க. அப்போ இங்க இந்த ஆப் வந்து இங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம்னா இது உள்ள போங்க. இந்த ஆப் இருக்கா, இந்த ஆப் தான் இந்த ஆப். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஆப் தான் இந்த ஆப். ஓகே. இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி தெரியும். நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜேஎஸ் ஃபைல். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜேஎஸ் ஃபைல். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜேஎஸ் ஃபைல். இப்போ நார்மலா ஒரு ஜேஎஸ் ஃபைல் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல நீங்க ஒரு ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன்ஸை இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் எங்க இருக்கு, இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல நீங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. அது ஒரு டேக்குக்குள்ள அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு புரியாது இது என்னடா இது ஒரு ஆப் டாட் ஜேஎஸ் இருக்கு. நீங்க ஜேஎஸ் ஃபைல கிரியேட் பண்ணிருப்பீங்க. நார்மலா ஒரு ஜேஎஸ் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணிருப்பீங்க, ஒரு நியூ ஃபைல் பாருங்க, ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன், என்ன இப்போ டெமோ அப்படி சொல்லி
ஒரு நியூ ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். ஸோ நியூ ஃபைல் நான் கிரியேட் பண்ணோடனே நார்மல் ஜேஎஸ் ஃபைல் தானே அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நார்மலா லெட் ஏஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நிறைய அடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இல்ல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படி சொல்லி நிறைய நீங்க வந்து அடிக்கிறீங்க. ஏன்னா இது ஜேஎஸ் ஃபைல். ஆனா அங்கதான் ஒரு இது இருக்கு. இது நார்மலா இப்படி நம்ம பண்ணக்கூடாது. நார்மலா ஒரு ஏ கொடுத்து அப்படி பண்ணக்கூடாது. எதுக்கு பண்ணக்கூடாதுன்னா ரியாக்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க ஃபங்க்ஷன்ஸ் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளதான் எல்லாமே டெஃபைன் பண்ற மாதிரி வரும். ஓகே, இப்போ நான் டெஃபைன் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபங்க்ஷன் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இதே ஃபங்க்ஷன் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ண போறேன்? ஃபங்க்ஷன்ஸ். ஸோ என்ன நேம்னாலும் கிரியேட் பண்ண டெமோன்னு ஃபைல் வச்சுட்டு இங்க டெமோ அப்படிங்கிற நேம் தான் கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ டெமோன்னு ஒரு ஃபைலை வச்சுட்டு என்ன சொல்லலாம், என்ன நேம்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நந்து சொல்லி நான் கிரியேட் பண்றேன். நந்து அப்படி சொல்லி கிரியேட் பண்றேன். இப்போ நார்மலா ஃபங்க்ஷன் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஓகே. ஸோ இப்போ நான் அதே மாதிரி நந்துங்கிறத கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ரிட்டன் அப்படி சொல்லி நான் வந்து ஒரு வேல்யூ வைக்க போறேன். என்ன வேல்யூனா ஒரு டேக் வைக்க போறேன். என்ன டேக்னா ஒரு h1 டேக்கை நான் வைக்க போறேன். இந்த h1 டேக்ல நந்து அப்படி சொல்லி நான் வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு டவுட் இருக்கும், என்னன்னா நந்துன்னு போட்டாங்க, நந்துல ரிட்டன் HTML டேக்கா அப்படின்னு சொல்லி. நீங்க நார்மலா ஜேஎஸ்ஆர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க, இந்த நந்துன்னு போட்டு அந்த ரிட்டன்ல ஏதோ வேல்யூ கொடுத்துருப்பீங்க 1 2 சொல்லி ஒரு டேக் ரிட்டர்ன் பண்ண முடியும். இது வந்து HTML டேக். ஸோ ஐ மீன் ரியாக்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இது ஒரு ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன் கீழே நீங்க வந்து HTML யூஸ் பண்ணலாம். ஸோ HTML யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த HTML-க்குள்ளேயே உங்களால JS யூஸ் பண்ணலாம். அது நான் லேட்டரா நான் சொல்றேன். ஸோ இதை JSX சொல்லுவாங்க. இந்த ரிட்டனுக்கு மேலோடி நீங்க வந்து நார்மலா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கதான் நீங்க வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். A = 10 A = 10 அப்படி சொல்லி நீங்க இங்கதான் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ரிட்டனுக்கு கீழே நீங்க HTML யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நான் ரிட்டர்ன் கீழே ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கிறது நந்துன்னு சொல்லி. இப்போ இந்த நந்தை நான் இதை ரெண்டர் பண்ண போறேன். இங்க இந்த index.js ரெண்டர் பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் இதை தூர எடுத்துட்டேன். பாத்தீங்கன்னா தூர எடுத்துட்டேன். எனக்கு இங்க அவுட்புட் வராது. ஏன்னா அதுல எதுவுமே ரெண்டர் ஆகல. இப்போ நார்மலா நான் இந்த இடத்துல போய் பேராகிராஃப்ல நந்து அப்படி சொல்லி நான் இதை ரெண்டர் பண்றேன். ஸோ ரெண்டர் பண்ண உடனே நந்துங்கிறது வந்துடும். ஏன் இதுல நார்மலா வெறும் பீடாக் யூஸ் பண்ணி நந்துன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு எப்படி ரெண்டர் ஆச்சு, எப்படி ரெண்டர் ஆச்சுன்னு ஒரு டவுட் வரும். அது ஒண்ணுமே இல்லை, இது ஒரு ரூட். இந்த ரூட்டே டிப்பு தான். அந்த டிப்புக்குள்ள ஒரு பீடாக் போடுறீங்க அவ்வளவு. ஸோ ஓகே, இப்போ எதுவுமே இல்லை. ஆனா எனக்கு இந்த டெமோ ரெண்டர் பண்ண வைக்கணும். அப்போ இந்த நந்தை ரெண்டர் பண்ண வைக்கணும். அப்ப நந்தை ரெண்டர் பண்ண வைக்கணும்னா நீங்க இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்ப என்ன பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட் இந்த நந்து. ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். ஸோ அது இப்போதைக்கு வேண்டாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸ்போர்ட் பண்றேன். நார்மலா இங்க இருந்தே நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். எக்ஸ்போர்ட் நந்து அப்படி சொல்லி பண்ணிடுறேன். ஸோ நந்துல அதை அப்படியே இங்க தூக்கிட்டு index.js தூக்கிட்டு என்ன பண்ண போறேன்னா கேரி பிசஸ் யூஸ் பண்ண போறேன். எதுக்கு கேரி பிசஸ் யூஸ் பண்ண போறேன்னா நான் சொன்னேன்ல, ஸோ app.jsக்குள்ள இந்த HTML-க்குள்ளேயே நம்ம ஜாவாஸ்கிரிப்டை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. அப்போ இது வந்து ஒரு டிவ், இந்த ரூட்டே ஒரு டிவ். அப்போ இந்த ரூட்டுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன்ஸை உள்ள கொடுக்க போறோம். அப்போ ஜாவாஸ்கிரிப்டை உள்ள கொண்டு வர போறோம். அப்போ ஜாவாஸ்கிரிப்டை உள்ள கொண்டு வரணும்னா இந்த கேரி பிசஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது இந்த இடத்துல வருதுன்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் சொல்லல. ஒரு ஒரு HTML-க்குள்ள ஒரு ஜாவாஸ்கிரிப்டை உள்ள கொண்டு வரணும்னா நம்ம இந்த கேரி பிசஸ் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸை நான் உள்ள கொடுத்துருவேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எங்க இருக்காது, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ நான் வந்து இந்த டெமோக்குள்ள இருக்கு. அப்போ நான் இதை எப்படி இம்போர்ட் பண்ண போறேன்னா இம்போர்ட் இதுல இந்த நந்து அப்படி சொல்லி நான் வந்து கொடுக்க போறேன். கொடுக்கும் போது இது வந்து நார்மல் எக்ஸ்போர்ட் அப்படியே கேரி பிசஸ் தான் கொடுக்கணும். ஸோ கேரி பிசஸ் கொடுத்துட்டு ஃப்ரம் எங்க இருந்து வருது அப்படி சொல்லி ./ அப்படி போட்டோம்னா இந்த இருக்கா டெமோ அப்படி சொல்லி நம்மளுக்கு ஒரு இது வந்துடும். ஸோ ./ எல்லாமே உங்களுக்கு அந்த ஃபோல்டர்ல இருக்கிறது எல்லாமே ./ தான் வரும். ஃபோல்டரை விட்டு வெளியே போனோம்னா அதுக்கு ./ அப்படின்னு வரும். ஸோ அதெல்லாம் லேட்டரா நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்தாச்சு. இப்போ நந்தை எக்ஸிக்யூட் பண்ணேன். ஏன்னா ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணா இந்த மாதிரி தான் நந்துன்னு போட்டு ஒரு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா நந்து அப்படிங்கிறது உங்களுக்கு. ஸோ பாருங்க, இப்போ டெமோ அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபங்க்ஷன்ல h1 டேக்குக்குள்ள நந்துன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இது ரிட்டர்ன் ஆனதுனால அதை நான் டேரக்டா நான் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு டைரக்டா நந்துங்கிறது வந்துச்சு. ஸோ இப்படிதான் நம்ம ரெண்டர் பண்ணுவோம். எப்படின்னா ரியாக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி எழுதி அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் ரெண்டர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இவ்வளவுதான். சிமிலர் வைஸ் இவ்வளவுதான். பட்
இதுக்கு நேம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா காம்பனன்ட் சொல்லுவாங்க. காம்பனன்ட் ரெண்டரிங் என்னன்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் என்னமா சொல்லுவாங்க ரியாக்டை பொறுத்த வரைக்கும் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, காம்பனன்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, காம்பனன்ட் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவுதான். ஸோ இதுக்கு அடுத்து தான் நான் நாளைக்கு நடத்துவேன். என்ன நடத்த போறேன்னா நார்மல் எக்ஸ்போர்ட்னா என்ன, ஐ மீன் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்னா என்ன, நார்மல் எக்ஸ்போர்ட்னா என்ன அப்படி சொல்லி ரெண்டு எக்ஸ்போர்ட் இருக்கு. ஓகே, ஸோ நார்மல் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டு எக்ஸ்போர்ட் இருக்கு. ஐ மீன் நார்மல்னா நேம்டு எக்ஸ்போர்ட் சொல்லுவாங்க, நேம்டு எக்ஸ்போர்ட் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு எக்ஸ்போர்ட் இருக்கு, அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்துட்டு வாங்க நாளைக்கு. ஸோ இதை நோட் பண்ணிடுங்க, நாளைக்கு அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்துட்டு வாங்க. ஸோ டேக்ல எதுக்கு கொடுத்துருக்கோம், இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா ஆப்பை வந்து டேக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நந்தங்கிறது ஒரு டேக்ல கொடுக்காம ஒரு கேரி ரிசல்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு வாங்க. தெரியலனா ஒன்றும் இல்லை, ஆனால் பார்த்துட்டு மஸ்ட் பார்த்துட்டு வாங்க. ஸோ இது வரைக்கும் நடத்துனது உங்களுக்கு எதுவும் புரியாமல் இருக்கா?